ஜெனரல் மெடிசனே ஸ்கேம் தான். பர்பஸ் இல்லாம யூஸ் பண்ற எல்லா மெடிசனுமே தடார் உங்ககிட்ட கேள்வி கேட்கலான் இருக்கேன். இப்ப உங்ககிட்ட இருக்க 4 ஃப்ளோரான்ல எது சீப்பானது, அது எவ்வளவு ரேட்டு? இப்போ இந்த 4 ஃபிஷ்ல இருக்கிறது எது சீப்னா இது 60,000. 60,000. அதுதான் இப்போ உங்ககிட்ட இருக்க சீப்பான. 3000 5000 கம்பாஸ் கிடைக்குது அப்படின்றப்ப நீங்க ஏன் விலை அதிகமானது வாங்குறீங்க? இது வந்து ஜிபி கம்பா பயங்கரமா இருக்கு. வியட்நாமா? இல்ல, இது நம்ம ஹோம் பிரீடு தான். இந்தியன் பிரீடு. தண்ணி மாத்தனா போடுங்க அப்படின்னு சொல்லி ஜெனரல் மெடிசன் இருக்கு. ஓகே, ஜெனரல் மெடிசன் அது விக்கிறவங்க வேணா நல்லா இருப்பாங்க, மீன் நல்லா இருக்கா இல்லையான்னு நம்ம மீனு கிட்ட கேட்க முடியும். இந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் ஃபிஷ்லயே பாக்குறது கிடையாது. ஆனா நாங்க 1000 ரூபாய் ஃப்ளோர்ல பாப்போம் தெரியுமா? ஒயிட் ஐ வந்தாதான் தேடி ஒயிட் எடுப்போம் நாங்க. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குமரேஷ் ப்ரோ அவர் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். கம்பாஸ் வந்து நிறைய புதுசா எடுத்திருக்காரு, எல்லாத்தையுமே வந்து போய் பாத்துருந்தேன். ஸோ லாஸ்டா எடுக்கிறப்போ வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் புதுசா கொடுத்திருந்தாரு. ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஷாப் கீப்பரா எடுக்கிறப்ப கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வேற மாதிரி இருந்துச்சு. இவர் கொடுத்தது இன்னும் இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு, டிஃப்ரெண்டாகவும் இருந்தது. அதே தான் இந்த டைமும். ஸோ லாஸ்டா அந்த வீடியோல நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. அதெல்லாமே இவருக்கு கொஸ்டினா வைக்க போறேன். அதை தாண்டி புதுசா என்னென்ன இவர் கூட டிஸ்கஸ் பண்ண முடியுமோ பண்ண போறோம். அப்படியே கம்பாஸை பார்க்க போறோம். ஸோ போய் பார்க்கலாமா? ஷோ. பேக்ரவுண்ட்ல அப்படியே அந்த பிஜிஎம் போட்டுருணும். ஃபுல் பசியில இருமா, அது சாப்பாடு போடாம டிவார்ம் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே, அதுதான் எப்படா சோறு போடுவேன்னு பார்த்தோம். நம்ம இதை எடுத்து விட்டுட்டோம். டிவார்ம் எப்போ பண்ணீங்க? 3 days பேக். 3 நாள் ஆகுது. ஆனா எத்தனை நாள் தீனி போடாம இருக்கீங்க? 3 நாள் போடக்கூடாது டிவார்ம் பண்ணோம். அப்படிங்களா? நம்ம ஓவரலா எடுத்து சீசர் கிளியர் இன்னைக்கு குடுக்கறோம்னா, சப்போஸ் மண்டே குடுக்கறோம்னா மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே கம்பல்சரி போடக்கூடாது. டிவார்மிங் என்ன பர்பஸ் பண்றீங்க? டிவார்மிங் பேசிக்கா இன்டர்னல் பாராசைட்ஸ்க்கு தான். எனி கைண்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் பாராசைட்ஸ் ரெகுலரா அது பண்ணணுமா? பண்றது ஃபிஷ்ஷுக்கு நல்லது. இப்ப நானா பண்றதே கிடையாது. எதனா எனக்கு பிரச்சனை வருது அப்படின்றப்பதான் நான் பண்றேன். அது ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் கியூர் தான். ரீசெண்டா ஒரு காம்படிஷன் நடந்ததுல ஃபிஷ்ஷோமேனியா. சோ அதுல வந்து நம்ம தலைவர் தான் வின் பண்ணிருக்காரு. சோ கிராண்ட் சாம்பியனா வந்திருக்காரு. சோ அந்த காம்படிஷன் வந்து இன்டர்நேஷனல் காம்படிஷன், ரொம்ப பெருசா பேசினாங்க. அதாவது நான் இது வரைக்கும் அந்த காம்படிஷன் அப்பப்ப நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க, பார்த்ததுலயே வந்து இதை வந்து ரொம்ப பெருசா சொல்லியிருந்தாங்க. அது ஏன்? க்ரூமோமேனியா வந்து என்னன்னா டோட்டலா 16 countries பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு காம்படிஷன். 16 க்ரூமோமேனியா, அப்ப ஃபிஷ்ஷோமேனியா, சாரி ஃபிஷ்ஷோமேனியா. ஃபிஷ்ஷோமேனியா வந்து என்னன்னா டோட்டலா 16 countries வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு காம்படிஷன். ஓகே, 4 நாள்ல வந்து செக்ரிகேட் பண்ணாங்க எது பெஸ்ட் ஃபிஷ்ஷஸ். சோ தே ஹேட் டோட்டலி 48 finalists. ஓகே ஓகே. டோட்டலா எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? It should be around 500. அப்பா, அரவுண்ட் the globe 16 countries இருக்குது ரொம்ப பெரிய விஷயம். ஓகே ஓகே. அதுல இருந்து 48 ஃபைனலிஸ்ட் எடுத்து அதுல எந்த ஃபிஷ் பெஸ்ட்னு ஒரு நாள் ஃபுல்லா அசஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயுமே டாப்ல வந்த ஃபிஷ் இவர்தான். ஓகே ஓகே. அந்த டாப் 48லயுமே அந்த 5th டே ஆஃப் காம்படிஷன்லயும் ஃபர்ஸ்ட் வந்த ஃபிஷ் இதுதான். ஓகே. சோ இந்த ஃபிஷ்ஷுக்கும் செகண்ட் வின் பண்ண ஃபிஷ்ஷுக்குமே the difference was 11 points. And this is the first time ever somebody in India is winning. Okay. First time ever in the history. ஓகே. அண்ட் இதுதான் ஒரு $1000 இருக்கிறது ஒரு பெரிய பிரைஸ் மணி. பிரைஸ் மணி இதுல வின் பண்ணா $1000 தராங்க. $1000 வந்து அப்ப $1000 வின் பண்ண விஷயம் இது. இன்னும் காசு வரல, பட் ஓகே, கேஷ் இன்னும் வரல. கேஷ் பட் ஓகே, $1000 காம்படிஷன் அது. ஆமா. அண்ட் ட்ராஃபியுமே ரொம்ப நல்ல ட்ராஃபி தான் கொடுத்திருக்காங்க. அந்த ட்ராஃபி வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே. ட்ராஃபி இன்னும் கையில வரல. he said it's coming from Indonesia. அது எப்படியோ 40 days ஆயிடும். ஓகே. சோ அங்க இருக்கவங்க தான் கண்டக்ட் பண்ணாங்களா? இல்ல, அது இந்தியன்ஸ் தான் கண்டக்ட் பண்ணது. பட் தி ஜட்ஜஸ் ஆர் நாட் இந்தியன்ஸ். ஓகே. டோட்டலா 10 கண்ட்ரில இருக்க ஜட்ஜஸ் தான் இன்டர்நேஷனல் ஜட்ஜஸ். சோ தட் மேக்ஸ் இட் மோர் ப்ரௌடர். ஓகே. 500 ஃபிஷ்ல இப்ப அதுவும் இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல வந்து காம்படிஷன்ல எல்லாமே ஃபாரின் ஜட்ஜஸ் வேல்யூ பண்ணதுல வின் பண்ணி அசஸ் பண்ணி நல்ல பேர் வாங்கி கொடுத்த ஃபிஷ் தான் இத சொல்லலாம். தட் இஸ் வை we call him legend. ஓகே. லெஜெண்ட்னு யார் இத சொல்ல ஆரம்பிச்சது? ஃபர்ஸ்ட் சொல்ல ஆரம்பிச்சது UFA admin. ஓகே ஓகே. அண்ட் இப்போ வியட்நாம்ல பிலிப்பைன்ஸ்ல திஸ் ஃபிஷ் ஹஸ் தி மோர் பிக் ஃபேன் பேஸ். பிலிப்பைன்ஸ் குரூப்ல எடுத்து பாத்தீங்கன்னா டான்னு சொன்னா தெரியாத ஆளே கிடையாது. ஓகே ஓகே. இந்த ஃபிஷ் வந்தா இதுக்கு ஒரு ஸ்பெஷல் அவார்ட், சாம்பியன் அவார்ட் கன்ஃபார்ம் எந்த காம்படிஷன்ல போட்டாலும். அண்ட் பிலிப்பைன்ஸ்லயுமே 2 காம்படிஷன் வின் பண்ணிட்டான். ஓகே. பிலிப்பைன்ஸ்ல. ஆமா, பிலிப்பைன்ஸ்ல. இப்ப புதுசா டிராஃபி எதனா வந்திருக்குங்களா? இந்த ஹோப் சீரிஸ் டிராஃபி புதுசா இருக்கு. பிலிப்பைன்ஸ் டிராஃபியும் இருக்கு புதுசா. ஓகே. அது உங்களுக்கு தரேன். மொத்தம் 5 டிராஃபி புது டிராஃபி இருக்கு. 5ஓட வீடியோவும் உங்களுக்கு கொடுக்குறேன். இடம் இல்லாதனால அங்கங்க வச்சிருக்கேன் மேல. ஓகே.
இங்க இல்ல இல்ல எல்லாமே டிரான்சிட்ல இருக்கு. பிலிப்பைன்ஸ் ட்ராஃபி மைட் பி நெக்ஸ்ட் வீக் வந்துரும். ஓகே, பட் ஐ வில் கிவ் யூ தி வீடியோஸ் அண்ட் போட்டோஸ். என்ன ப்ரோ ரூமே கொஞ்சம் மாறிடுச்சு, முன்னோட இப்ப ஃபிஷ் அதிகம்ல? ஆமா, ஒரு டேங்க் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஆனா எல்லாமே புது ஃபிஷஸ் தான் இருக்கு இப்போ. பழைய ஃபிஷஸ் என்னாச்சு? ஒரு ஃபிஷ் காம்படிஷன் கொடுத்துருக்கேன், இன்னொன்னு கொஞ்சம் யார காம்பினேஷன் கொடுத்து? லிங்காவா? லிங்கா வந்து இப்போ காம்படிஷன் போயிருக்கு. மேக்நாத் நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் வச்சிருக்காரு. அது இல்லாம அபிமன்யூன்னு இன்னொரு ஃபிஷ் வந்தது. ஓகே, சோ அந்த வீடியோ தரேன். அந்த ஃபிஷ் அது இங்க இல்ல, பட் நெக்ஸ்ட் டைம் அபிமன்யூன்னு. சோ அது இட்ஸ் a very good fish. ஓகே, நீங்க கலெக்ஷன்ல எத்தனை ஆட் பண்ண போறீங்க இந்த வருஷம்? பிஃபோர் அக்டோபர் டோட்டலா 8 ஃபிஷஸ் வந்து மைண்ட்ல வச்சிருக்கேன். ஏன்னா நான் ஒரு போஸ்ட் பாத்துருந்தேன், நீங்க போட்டது 3/8 ன்னு போட்டிருந்தீங்க. 3/8. சோ இதுதான் வந்து தேர்ட் ஃபிஷ். ஓகே, சோ அபிமன்யூ இத போட்டு தான் போட்டுருப்பீங்க. ஆமா, இதுதான். இதோட பேர் என்னது ப்ரோ? மகாதேவ்னு. ஓகே, மகாதேவ். வெரி 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 பியூட்டிஃபுல் ஃபிஷ் இது. அண்ட் இந்த ஃபிஷ்ஷோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த பிளாக் கலர்ல இருக்கிறது நம்மளுக்கு மச்சம் இருக்கா மாதிரி. இது அது அடி கிடையாது. ஃபிஷ் ஃப்ரம் த சைல்டு அப்படிதான் இருக்கு. அது சொன்னதுனால இந்த ஃபிஷ்க்கு ஒரு ஸ்பெஷலான நேம் வைக்கணும்னு சொல்லிட்டு மகாதேவ்னு வச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் மார்க்கிங்கும் பிளாக்கா இருக்கு. ஆமா, அதுதான் மார்க்கிங் சொல்றீங்களா? இல்ல ஆமா, அது மார்க்கிங் வந்து ஒரு மோல் மாதிரி இருக்கு. ஓகே, கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கு. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்தது இல்ல. சோ ஹெட்ல வரைக்கும் மச்சம் இருக்கு. இதுதான் நம்ம எக்காக். லாஸ்ட் டைம் எக்காக்னு ஒன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸ்வான் ஹெட், ஹேமர். இது எக்காக். ஆனா இதுவும் ஃப்ரண்ட் ஃபாலிங் தான். 100% லிப்ஸ்ல விழுந்துரும். ஓகே, சரி ப்ரோ, இந்த டைம் வந்து கொஞ்சம் தடார்னு உங்ககிட்ட கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். இப்ப எனக்கு தோன்றதே வந்து கேட்டுறேன். இப்ப பேசிக்கா கம்பாஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீசென்டானது ஒரு 1000 ரூபா 1500 வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு 2500 3000 போறப்ப கொஞ்சம் நல்ல காக்கு இருக்கிறதே வந்து நமக்கு இப்ப கிடைக்குது. இப்ப உங்ககிட்ட நீங்க மீன் பண்றது வந்து ஹோம் பிரீட்ஸ் தான், இந்தியன் பிரீட்ஸ் மீன் பண்றீங்களா? இம்போர்ட்டட்? இல்ல, இம்போர்ட்டடே இப்ப கிடைக்குது. 1000 ரூபாய்க்கு வந்து இம்போர்ட்டட் கம்பா இருக்கு. பட் காக்கு வந்து நம்ம அதுல கலரேஷன் காக்கு எதுவுமே வந்து பெருசா எதிர்பார்க்க முடியாது. இப்ப பல்கா ஸ்டாக் ஒரு 40 மீன் 50 மீன் கடைக்காரங்க எடுக்கிறாங்கன்னா அதுல அந்த ஸ்கிராப். ஓகே, சோ இப்ப 3000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு கம்பாஸ் கிடைக்குது அப்படின்றப்ப நீங்க ஏன் விலை அதிகமானது வாங்குறீங்க? சரி, I'll tell you 2 explanations for it. First, anything that is close to perfection is expensive. இந்த மாதிரி ஃபிஷஸ் எதுக்குமே எம்ஆர்பி கிடையாது. எந்த ஃபிஷ்க்குமே எம்ஆர்பி கிடையாது. ஒரு ப்ராடக்ட் கிடையாது. யூ பே ஃபார் யுவர் ஐ. நம்ம கண்ணுக்கு என்ன படுது, இந்த ஃபிஷ் அழகா இருக்கு, இந்த ஃபிஷ் மாதிரி இன்னொரு ஃபிஷ் கிடையாது. தட் இஸ் யூனிக்னஸ். இந்த குவாலிட்டி நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருப்போம். இந்த ஹெட் ஃபுல்லா கவர் ஆகி ஒரு பெர்லிங்ஸ் இருந்தா அது ஒரு குவாலிட்டி. நம்ம விஐபி, விவிஐபி, சூப்பர் விஐபி, யூ ஜஸ்ட் செக்ரிகேட் த ஃபிஷஸ். அது குவாலிட்டி பேசிஸ்ல ஒரு குவாலிட்டிக்கு ஒரு ரேட் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி கலரேஷன் ஒண்ணு இருக்கு. வெரி இன்டென்ஸ் பெர்லிங்ஸ், வெரி வெரி இன்டென்ஸ் பெர்லிங்ஸ். இது வந்து பெர்லிங்ஸ் ஓரியன்டானது. சோ எல்லாமே ஒரு காம்பவுண்டா ஒரு பேக்கேஜா வரும்போது அது வந்து ஒரு காம்பவுண்டா ஒரு பெரிய அமௌண்ட்ல தான் வந்து நிக்கும். அண்ட் அந்த ஃபிஷ் காம்படிஷனுக்கு நீங்க எடுக்கும்போது நிறைய பாராமீட்டர்ஸ் இருக்கு. ரைட் ஃப்ரம் த மவுத் டு த டெயில் வந்து ஸ்கோர் பேசிஸ்ல வேல்யூ பண்ணுவாங்க. சோ இட் ஷுட் பி a proper even lips, face pearlings, nose pearlings, body shape. இது எல்லாம் நீங்க பார்த்து ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிஷ் எடுக்கும்போது, I mean for that particular size, it will be expensive. 1000 ரூபாய் சொல்ற மீன், 2500 ரூபாய் சொல்ற மீன் என்னன்னா, these are fish வந்து லார்ஜ் ஸ்கேல்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். என்ன பண்றதுன்னு தெரியாத போது ஒன்னு there are sellers who buy those fishes. ஏன்னா அதுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்கு. சில பேர் வந்து ஏன் ஃபார்ம் அந்த 1000 ரூபாய் மீன் கூட இத கம்பேர் பண்ணல. I'm just telling you, அது ஏன் 1000 ரூபாய்ல வருதுன்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 1000 ரூபாய் மீன் வெளியில போனா என் ஃபார்மோட ரெப்யூட்டேஷன் போயிடும், மாசா கொன்னுடுவாங்க. அதான் கல்லிங்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து மாசா கொல்றதோட ஒரு சீப்பர் பிரைஸ் கொடுத்தா அவங்க ப்ராஃபிட். அதுதான் சொல்றேன். சில பேர் வந்து என்னன்னா, they do it only for the pride. என்னோட ஃபார்ம்ல இருந்து போற ஃபிஷ் நாளைக்கு இந்த ஃபிஷ்ஷால என் ரெப்யூட்டேஷன் போகக்கூடாது. சோ they kill it. இல்ல லோக்கல்ல அவங்க அந்த மாதிரி கொடுத்துடலாம். கில்லிங்ன்றது ஒரு மாஸ் கல்லிங்ன்றது நிறைய இதுல பண்றாங்க. நம்ம பீட்டாஸ்ல கூட சில ஃபிஷஸ் நல்லா வரலனா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச லோக்கல் ஃபார்ம்ல இருக்கு. செல்லஃபைன்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் சோ ஈஸியா சொல்லணும்னா அந்த மாதிரி இருக்கு. அது அவங்களுக்கு ப்ரொடக்டிவ் கிடையாது. இந்த ஃபிஷ் வளர்ந்து ஒரு 400 ஃபிஷ்ல 4 ஃபிஷ் தான் ரிசல்ட் வரும். அதுக்கு நான் ஏன் இவ்வளவு காசு போட்டு வாட்டர் சேஞ்ச் பண்ணி செலவு பண்ணி டைம் இஸ் மணி இன் பிசினஸ். அந்த டைமை சேவ் பண்றதுக்கு ஒன்னு இதை கொண்டுட்டா அங்க அடுத்த பேட்ச் வந்துரும்.
ஸோ திஸ் இஸ் சர்டன் ஃபார்ம் டூ இட். சில பேர் ஹியூமனிட்டி பேசிஸ்ல, இல்ல சில பேர் ஹாபி ப்ரொமோட் பண்றேன், இந்த பட்ஜெட்ல என்கிட்ட கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நீங்க கொடுத்தீங்கன்னா திஸ் கேன் பி அ லைஃப் இன் சம்படிஸ் ஹோம். அப்படி எடுத்துட்டு வர மோட்டிவ்லயும் சில பேர் எடுத்துட்டு வருவாங்க. வி ஸ்டிக் வித் த குட் பார்ட், நல்ல விதமா எடுத்துட்டு வரானுங்க, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. இப்போ இன்னொன்னு கேட்கறேன், அது கேட்கலாமான்னு தெரியல. இப்ப உங்ககிட்ட இருக்க 4 ஃப்ளோரான்ல எது சீப்பானது, அது எவ்வளவு ரேட்டு? 4த்துல எது சீப்னா மாட்டீங்களா? இல்ல, இப்போ ஆக்சுவலா நானே யோசிச்சுட்டு இருக்கேன். 4த்துலயே எது எக்ஸ்பென்சிவ்னா இந்த ஃபிஷ் சொல்லுவேன். நம்ம வந்து இப்போதைக்கு 2 தான் பாத்துருக்கோம், மத்தவங்க வந்து இது பார்க்கல. எக்ஸ்பென்சிவ்னா இதுதானா? இதுதான் சொல்லுவேன். ஐயோ, நான் 2வதா அங்க அந்த டேங்க்ல இருக்கு பாருங்க, அதுதான் எக்ஸ்பென்சிவா இருக்கும்னு நினைச்சேன். இல்ல, இருக்கிறதுல எது எக்ஸ்பென்சிவ்னா இந்த ஃபிஷ் தான். ஓகே. இது இந்தியால வந்ததுலயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிஷ்னு சொல்லுவேன். சரி ப்ரோ, அது என்ன காஸ்ட்னு? இந்த ஃபிஷ்ஷோட ரேட் வந்து $1000 மேல. இருக்கிறதுலயே சீப்பான ஃபிஷ்னா இந்த ஃபிஷ் சொல்லலாம். இப்போ இந்த 4 ஃபிஷ்ல இருக்கிறதுல எது சீப்னா இது 60,000. இது 60,000. அதுதான் இப்போ உங்ககிட்ட இருக்க சீப்பான. ஆமா. இந்த வார்த்தையை கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதா இருக்கு. லைக் வந்து இப்போ ஒரு 10,000 நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, என்ன பேசிஸ்ல அது சேல் ஆகுது? ஏதோ தே ஷோ த காக், லைக் த ஹெட் பெருசா இருக்கு அதனால ஒரு பிரைசிங் வரும், இல்ல கலரேஷன் நல்லா இருக்கும், இல்ல சம்டைம்ஸ் பாடி ஷேப் நல்லா இருக்கும். இல்ல, நாங்க வந்து ஒரு 10,000க்கு கன்ஃபார்ம் வரவங்க கூட என்ன பாப்பாங்கன்னா கலரு, காக்கு, அதை பார்த்து மட்டும் தான் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க ஒவ்வொன்றும் வந்து நிறைய விஷயம் பார்த்து சூஸ் பண்ணிருப்பீங்களா? அது என்னென்னு பார்ப்போம். ஏன்னா எல்லாமே வந்து நீங்க அந்த க்ளோஸ் டு பெர்ஃபெக்ஷன் அந்த வேர்டை யூஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னென்ன இதுல பாத்தீங்க? மகாதேவ்ல இருந்தே பார்ப்போம். ஒரு ஃபிஷ் நம்ம பேசிக்கா எடுக்கும் போது மவுத்ல இருந்து டெயில் வரைக்கும் பார்க்கணும். காம்ஃபால ஓகே, மவுத் ஷுட் பி ஈவன் லிப்ஸ்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஈவனா இருக்கணும், ஃப்ரண்ட்ல பேக்ல வரக்கூடாது. இல்ல ப்ரோ, இது எல்லாமே வந்து நம்ம லாஸ்டா நீங்க டான் பாக்குறப்பே வந்து நம்ம சொல்லிட்டோம் லாஸ்ட் வீடியோல. சோ இதுல நீங்க டான்ல நம்ம என்ன பார்த்தோமோ அந்த வர்றது எல்லாமே இதுல சாட்டிஸ்ஃபை ஆதான்னு பார்த்தேன். பார்த்ததுனாலதான். ஆமா, பார்த்ததுனாலதான். அதுக்கும் இவனுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ்? ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. காம்ஃபாஸே ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஒரே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சா காம்ஃபாக்கு வேல்யூவே கிடையாது. இப்ப டானை தாண்டி இதுகிட்ட ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா என்ன சொல்வீங்க? கலரேஷன். கரெக்ட், விவிட்டா இருக்கும் கலரேஷன். இது என்ன ரெட் பேஸ் தானே? நேர்ல பார்க்க கொஞ்சம் ஆரஞ்சிஷா தெரியுது. இது பிளட் ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் இந்த கலர். பிளட் ஆரஞ்சு. பிளட் ரெட்டா இருந்து ஆரஞ்சா எண்ட் ஆகும். சோ ஸ்டார்டிங்ல ஃபுல்லா நல்ல ரெட்டிஷா இருக்கும், போக 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 ஆரஞ்சா எண்ட் ஆகும். ஓகே. கலரேஷன். சரி, அடுத்து அப்படியே என்னோட ஃபேவரட் பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். இதுக்கு அப்படியே அந்த கேஜிஎஃப் பிஜிஎம் வந்து நான் பேக்ரவுண்ட்ல இப்ப போட்டுருவோம் ப்ரோ. பயங்கரமா ஓடிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இதுதான் ஃபேவரட். வந்தோடனே வந்து இதை பார்த்தேன், பயங்கரமா இருக்கு. இத வந்து டானோட மகன் அப்படின்னு ப்ரோ சொல்றாரு. இது என்னன்னா இந்த ஃப்ரண்ட் ஹாஃப் இந்த மாஸ்க் போல்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அப்படியே டான் மாதிரி இருக்கும். ஓகே, டான்க்கு வந்து காக் வந்து பாடியோட மெர்ஜ் ஆகி தானே வரும், அப்படியே அது கூடயே சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, இது கொஞ்சம் துண்டா வெளியே தெரியுது. ஃபிஷ் கொஞ்சம் வளர்ந்தோடனே நம்மளுக்கு சாச்சுரேட் ஆயிடும். ஓகே, அப்ப ஃபியூச்சரை சொல்ல முடியாது. ஆனா இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃப்ரண்ட் அந்த பெர்லிங்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு டானோட அப்படியே ரிசம்லன்ஸ் மாதிரி இருந்தது. யோசிக்காம எடுத்தோம். ஆனா ஃபிஷ் இப்ப சூப்பரா பண்ணுது. வந்ததை விட நல்லா காக் பம்ப் ஆயிடுச்சு. கலர்ஸ் ரொம்ப டார்க்கா இருக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் த டெம்பர்மெண்ட். ரொம்ப நல்ல பாசிட்டிவான ஒரு டெம்பர்மெண்ட். கோவக்காரன் உங்கள மாதிரி. ரொம்ப கோவக்காரன் இல்ல, ஃபிஷ் இட்ஸ் a very very nice fish. ஓகே, நல்லா கடிக்குது நீங்க சொன்ன மாதிரி. கோவக்காரன் தான். இந்த ஃபிஷ்ஷோட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இந்த ஃபிஷ்ஷுக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஓகே, இந்த ஃபின்ஸ் நீங்க பெக்டோரியல் ஃபின்ஸ்னு சொல்லுவோம், கில் கிட்ட இருந்து வர்றது. நல்லா ப்ராப்பரா பாத்தீங்கன்னா கீழ இருக்கறதா இல்ல கில்ஸ் பக்கத்துல நீந்தறது, பின்னாடி ஃபிளாப் பண்ணது இல்லீங்களா, நீந்தறது. ஓகே, அது ரெண்டுமே ஒரு மாதிரி கோல்டன் கலர்ல இருக்கும். ஓகே, நல்லா பாத்தீங்கன்னா. ஓகே, ஆமா. இதுவுமே ஒரு யூனிக்கான விஷயம். இப்ப நான் ரீசெண்டா பார்த்த ஃபிஷஸ்ல இந்த மாதிரி நான் பார்த்தது இல்ல. அப்படிங்களா? ஓகே. அது ரெண்டு நீங்க அது காமிச்சு சொல்றப்ப ஒரு சாதாரண விஷயம் நினைச்சேன், பட் நீங்க பார்த்ததே இல்லையா? இவ்வளவு டீப்பா நம்ம எந்த ஃபிஷ்ஷும் பாக்குறது இல்ல. பட் இந்த ஃபிஷ் வந்ததுக்கு அப்புறம் நான் எல்லா ஃபிஷ்ஷுக்கும் பார்த்தேன். ஓகே, எதுக்குமே இந்த மாதிரி அந்த ஃபின்ல கலர் இல்ல, அது மட்டும் கோல்டன் கலர்ல இருக்கு. ஓகே ஓகே, செமையா இருக்கு தானா. அண்ட் இந்த ஃபிஷ்ஷோட கண்ணுமே நல்லா பெருசா ரெட்டா ஒரு மாதிரி ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த ரெட் ஐ ஒயிட் ஐ அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம இந்த காம்படிஷன்ல ஐ எல்லாம் பாப்பாங்களா? கலரேஷன் அதெல்லாம் யாருமே பாக்குறது இல்ல, இவங்களா கலப்பி விட்டது. அதான் இந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் ஃபிஷ்லயே பாக்குறது கிடையாது. ஆனா நாங்க 1000 ரூபாய் ஃப்ளவர்ல பாப்போம் தெரியுமா? ஒயிட் ஐ வந்தாதான் தேடி தேடி ஒயிட் எடுப்போம் நாங்க.
அண்ட் இன்னொரு விஷயம் பாண்டா ஐஸ்னு ஒண்ணு வரும். நம்மளுக்கு இந்த ஒயிட் ரிம் வருது இல்லைங்களா, இந்த ரெட் கலர்ல இருக்கு, அதுல ஹாஃப் வந்து பிளாக் கலர்ல வரும். அது பாண்டா ஐஸ்னு இப்ப சொல்றாங்க. அதாவது ஒயிட் ட்ரிம் ஆஃப் பிளாக். ஆமா, பிளாக் கலர்ல இருக்கும். செமையா இருக்குமே. ஆமா, பாண்டா மாதிரியே இருக்கும். அது பாக்குறது கியூட்டா இருக்கும் ஃபேஸ். ஓகே இருக்கு. மண்டையில மச்சம் இருக்கு. ஆமா, அது கொஞ்சம் பெக்டோரியல். அது இந்த வந்து பெக்டோரியல் ஃபின் கோல்டன் கலர்ல இருக்கு. அது கொஞ்ச நாளா தான் ரீசெண்டா நோட் பண்ணேன் அந்த பிளாக் கலர். ஓகே ஓகே. இந்த ஃபிஷ் இதோட ஸ்பெஷல் அனாட்டமி உங்களுக்கு பேரட் போட்டா தான் தெரியும். ஃபின் டெயில் அவ்வளவு பெருசா இருக்கும். லிட்டரலா சொல்லாதீங்க, நம்ம இன்னும் அங்க போல. ஓகே. இவரோட பேர் என்ன ப்ரோ? மேக்னெட்டோ. என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்க? இல்ல அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இந்த ஃபிஷ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ணுது மேக்னெட் மாதிரி. ஓகே ஓகே. இப்போ உங்களுக்குமே அப்படிதான். இந்த ஃபிஷ்ஷை விட்டுட்டு எவ்வளவு ஃபிஷ் இருக்கு, ஆனா இவனதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க. அது ஒரு அட்ராக்ஷன். இன்னொன்னு அந்த மேக்னெட்டோல வரும்போது தலையில ஒரு ஹெல்மெட் மாஸ்க் மாதிரி அதே மாதிரி இருக்கு அந்த பெர்லிங்ஸ். ஓகே. அதனால இது எதர்ச்சியா யோசிச்சது, ஆனா பேர் அமைஞ்சிருச்சு. இல்ல இந்த பழைய இன்டர்வியூலாம் எடுத்து பார்த்தோம்னா சொல்லுவாங்க, இந்த ரஜினி படம் பேர்ல வந்து ஒரு பவர் இருக்கணும் அந்த மாதிரி இருக்குதுல, மகாதேவ். ஆனா இது வந்து அதாவது நம்ம இந்தியன் நேம்லயே வச்சிருக்கீங்க. இது மட்டும் இதுக்கு முன்னாடி ஃபாரின் நேம் வச்சிருக்கீங்கன்னா? டான்மே வந்து இந்தியன் நேம் கிடையாது. ஆமால, டான் அந்த பழங்கள் எல்லாம் வரவும் அது தமிழ் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ரைட், அதுவே தமிழ் பேர் கிடையாது. கரெக்ட் தான். சரி ப்ரோ. ஆனா இப்ப நான் சொன்னா நீங்க கோச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப வரைக்கும் எல்லாமே பாத்துட்டு இருந்தோம்ல, இப்ப கடைசியா ஒரு ஃபிஷ் இதுல ஒரு லீஸ்ட் ஃபேவரட்னு இருக்கும்ல, அது வந்து இதுதான் ப்ரோ. ஓகே. எல்லாமே எனக்கு அட்டகாசமா பயங்கரமா பிடிச்சிருச்சு. இது பயங்கரமா இருக்கு. இது வந்து இதுவும் பயங்கரமா இருக்கு. இந்த 4ல வந்து பார்த்தா இதுதான் எனக்கு லீஸ்டா தெரியுது. இது என்ன ரீசன்னா எல்லா ஃபிஷ்ஷுமே இப்ப நீங்க கோவத்துல கைய முறுக்கணும், இப்படி பதில் சொல்லக்கூடாது. இல்ல, அது என்ன பிரச்சனைனா இப்ப டிவோம் பண்ணிருக்கோம். ஹெட் வந்து இப்ப 50% தான் இருக்கு. ஓகே. ஹெட் குறைஞ்சிருக்குங்களா? ஆமா, ஹெட் நாட் ஈவன் 50% ன்னு சொல்லுவேன். ஓகே. மத்தபடி மிச்ச அனாட்டமிக்கல் பாராமீட்டர்ஸ் நம்ம பார்த்தா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த ஃபின் டெயில் நீங்க பார்த்தாலும் சரி, நான் ஓபன் பண்ணல, ஒரே பீஸா இருக்கும். நீங்க ஃபின் ரொம்ப பெருசா இருக்கும். ஆமா, இது அந்த டானோட ஹம்ப் மாதிரி இதுக்கும் பாடியோட அப்படியே சேர்ந்து மாடியூல் அப்படிதான் வருது. இந்த ஃபிஷ் இன்னும் கொஞ்சம் வளரணும். இது ஒரு 4.5 இன்ச்சஸ். இதே ஃபிஷ் ஒரு 6 இன்ச்சஸ் 6.5 இன்ச்சஸ்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஓகே. இவரோட ரொம்ப குட்டி இல்ல இவரு? ஆமா, இது ரொம்ப சின்ன ஃபிஷ். ஒரு 3 இன்ச் இருக்குமா? ஆமா, இது வந்து 2.5 இன்ச். 2 தான். ஆமா, 2 இன்ச். இது ஓகே ஓகே. நீங்க ஃபிஷ் சொல்றீங்கன்னு நினைச்சேன். இது 2 இன்ச். அப்ப அந்த ஃபிஷ் சைஸ் என்ன இருக்கும்? இது பக்கத்துல வச்சு பார்த்தா நான் மேக்ஸ்ல ஃபெயில் ப்ரோ. ஓகே, அத 3 இன்ச் ஒரு 3.5 3 இன்ச் கொஞ்சம் தான் இருக்கும். ஆமா, ஃபிஷ் கீப்ஸ் growing இல்லீங்களா? ஓகே ஓகே ஓகே. நல்ல குட்டி பையன். ஆமா. அப்ப இப்ப காம்படிஷன்ல போடணும்னா ஒரு ஜூனியர்ல தான் போடணும். ஜூனியர் கேட்டகரி இந்த ஃபிஷ் நீங்க ட்ரஸ்ட் பண்ணி போடலாம். ஒரு எந்தவித இஷ்யூவும் பண்ணாது. கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. ஓகே, யாருக்கோ சொல்ற மாதிரி சொல்றீங்க. ஜூனியர் கேட்டகரி நீங்க ட்ரஸ்ட் பண்ணி போடலாம் ப்ரோ. கண்டிப்பா நம்பி போடலாம் அந்த ஃபிஷ். இந்த ஃபிஷ்மே இட்ஸ் a groomable fish. ஃபிஷ்ஷோட வர்க் பண்ணனும் நம்ம நிறைய தடவை சொல்லுவோம். இந்த மாதிரி எடுத்துட்டு you have to keep working with the fish. ஃபிஷ்ஷோட மைண்ட் செட்ல வர்க் பண்ணனும். இப்ப ஹெட் டிராப் ஆகுது, அது என்ன ரீசன்னு ஃபர்ஸ்ட் நம்ம அசஸ் பண்ணனும். நீங்க யூசுவலா டிவர்ம் பண்ணாலே ஃபிஷ்க்கு காக் டிராப் ஆகும். Okay. That is a good symptom. எல்லாத்துக்குமே டிவர்ம் பண்ணிருக்கீங்களா? ஏனா டாங்க் பண்ணனீங்க. எல்லா ஃபிஷ்க்கும் பண்ணிட்டேன். எனக்கு எப்படினா காலண்டர்ல வந்து இப்ப டேட் போட்டு வச்சிருவேன். ஓகே ஓகே. நீங்க வந்து அந்த காலண்டர்ல வந்து நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இன்னைக்கு டிவர்ம் பண்ணிருக்கோம் அந்த ஃபிஷஸ்க்கு எவ்வளவு டோசேஜ் கொடுத்தேன்னு. எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் 6 வீக்ஸ் or 8 வீக்ஸ் நீங்க திருப்பி பண்ணலாம். ஓகே. பேரட் உள்ள இருக்கு. பேரட் உள்ள இருக்கு. ப்ரோ, நம்ம நிறைய டெப்தா வந்து நம்ம பேசியிருக்கோம். சில்லியா ஒன்னு கேட்க போறேன். ஓகே. எப்படி கை கிட்ட வர்ற மாதிரி ட்ரெயின் பண்றீங்க? ஆக்சுவலா இது வந்து கேள்வியான்ட்ட எவ்வளவு பேர் கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருக்காங்க பல வீடியோஸ்ல. மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ளவரான்ஸ் வந்து இன்டராக்ட் பண்றது தான் அதோட நேச்சர். ஃப்ளவரான்ஸே அப்படிதான் ஹிட் ஆச்சு. இன்டராக்ட் பண்ற ஃபிஷ் நம்ம கூட நல்லா ப்ளே அத ஒரு டாக் கேட் மாதிரி நம்மள தெரிஞ்சுக்கும், நம்ம விளையாடும், நல்லா இன்டராக்ட் பண்றாங்கன்னு. பட் என்ன டிராபேக்னா நம்ம வெறும் சாப்பாடு போடும்போது மட்டும் தான் ஃபிஷ் நம்ம கிட்ட வரணும்னு நினைச்சுக்கிறோம். ஓகே ஓகே. பட் நம்ம அதுக்கு ஏத்த அந்த டைம் அந்த ஃபிஷ்ஷுக்கு உண்டான ஸ்பேஸ் நம்ம கொடுத்துடணும். ஓகே. அது ஃபிஷ்ஷோட மைண்ட் செட்டே நல்லா இருக்கும். நீங்க ஒரு பேரட் போட்டோ ஒரு மிரர் வச்சு கொண்டு வர்றது நம்ம விளையாடும் போதே கொண்டு வரலாம். ஓகே ஓகே. இப்போ இந்த ஃபிஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 months என்கிட்ட இருக்கு. நீங்க மிரர் வச்சா எந்த அளவுக்கு இன்டராக்ட் பண்ணுமோ அதே அளவுக்கு நம்ம கை வச்சா வரும். ஓகே.
இன்னொன்னு அந்த ஃபிஷ்ஷோட டெம்பர்மெண்ட்டை பொறுத்தும் இருக்கு. சில ஃபிஷ்ஷஸ் நல்லா விளையாடும், சில ஃபிஷ் ரிசர்வ்டா தான் இருக்கும். அப்படி அந்த ரிசர்வ்டா இருக்கக்கூடிய ஃபிஷ் வந்துச்சுன்னா அதை ட்ரெயின் பண்ண முடியுமா? இது கொஞ்சம் ரிசர்வ்டா இருக்க ஃபிஷ். ஆனா இந்த ஃபிஷ் நம்ம பேரட் போடும்போது எப்படி பிஹேவ் ஆச்சுன்னு நீங்க அந்த வீடியோ எடுத்திருக்கீங்க. அது பேரட்டோ அதோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்தாலுமே அது அஜிடேட் ஆகி அக்ரெசிவா ஆகுது. ஓகே ஓகே. ஆனா இந்த ஃபிஷ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இப்படிதான் ட்ரெயின் பண்ணணும். பெல்லட்டை கொடுத்துட்டு ஓகே நம்ம எடுத்துட்டு வரோம், ஏதோ ஒரு கிஃப்ட் அதுக்கு கிடைக்குது. ஓகே ஓகே. அந்த ஃபீட் பண்ற டைம்ல ஹேண்ட் வச்சு விளையாடுறது 90% ஆஃப் தி ஃபிஷ் நீங்க மேல கை வச்சா சாப்பாடுக்குன்னு நினைச்சு ஓடி வரும். ஆனா அதே ஃபிஷ் கீழே வருதா விளையாடுதா, அதான் விஷயம். கீழே வராது. அதுக்குதான் நான் என்னோட டெக்னிக் ஒண்ணு இருக்கு. ஓகே, ஜண்டா மந்திரம் தான். ஓகே ஓகேன்றீங்க. புக் ஏதாவது இருக்கா? நான் படிச்சு கத்துக்கிறேன். கீழே வராது. அதுக்குதான் நான் என்னோட டெக்னிக் ஒண்ணு இருக்கு. ஓகே, ஜண்டா மந்திரம் தான். இன்னொரு இந்தியன் பிரீடும் வரப்போகுது. இந்தியன் பிரீடா? இந்தியன் பிரீட். நீங்க என்ன இந்தியன் பிரீட்லாம் வாங்குறேன்னு சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. குவாலிட்டி ஸ்டஃப் எங்க இருந்தாலுமே நம்ம எடுத்துடணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அண்ட் இப்போ அந்த ஹோப் சீரீஸ்ல வின் பண்ணும்போது கூட நம்ம ஒரு 4 ஃபிஷ் ஹோம் பிரீட்ஸ், அதான் இந்தியன் பிரீட் காம்ஃபா தான் எடுத்து கிவ் அவேவா கொடுத்தேன். அது என்ன பர்பஸ்னா யூ ஹேவ் டு சப்போர்ட் தி இந்தியன் பிரீடர்ஸ் as well. ஓகே, இப்போ இந்தியன் ஃபிஷ் உங்க கிட்ட வரப்போதா? கண்டிப்பா வீடியோ இருக்குங்களா? ஸோ இந்த ஃபிஷ் நம்மளுக்கு ஒரு ரொம்ப நோன் பர்சன் ப்ரீட் பண்ணிட்டு ஓகே நல்லா இருக்குன்னு நான் இது ஃபர்ஸ்ட் நான் ஹோம் ப்ரீட்னே நம்பல. ஓகே ஓகே. அந்த கலரேஷன், அந்த பெர்லிங்ஸ், இது எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ இவங்க இவ்வளவு பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 2 அடி டேங்க் இந்த ஃபிஷ்ஷை கொடுத்து க்ரூம் பண்றது இட்ஸ் பேசிக்கலி சப்போர்ட்டிங் தெம். ஓகே ஓகே. என்ன ரீசனுக்காக இவங்களை இன்னும் நல்லா சொல்றேன்னா I'll show you a fish. இது வந்து இந்த ஃபிஷ்ஷை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? இது வந்து ஜிபி கம்பா பயங்கரமா இருக்கு. வியட்நாமா? இல்ல, இது நம்ம ஹோம் பிரீட் தான். இந்தியன் பிரீட். இந்தியன் பிரீட். ஓகே ஓகே. சவுத்ல பிரீட் பண்ணது. சவுத்ல பிரீட் பண்ணது. பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி ரிலேஜஸ் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது we are not supporting. இது எடுக்க போறீங்களா? இல்ல, இந்த ஃபிஷ் சோல்ட் அவுட். ஓகே. இந்தியன் பிரீட் பொறுத்த வரைக்கும் இந்த சோல்ட் ஆகலாம் நீங்க எடுத்துருப்பீங்க தானே? நான் ஜிபிஸ் வச்சுக்க மாட்டேன். ஆனா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல இந்த ஃபிஷ் வச்சிருப்பேன். ஓகே. என்ன ரீசன் அது நீங்க ஜிபி வச்சுக்க மாட்டேன்றது? ஜிபி எனக்கு ஃபேவரட் ஜிபி தான். ஓகே. ஜிபி பேசிக்கா இட்ஸ் a mutating gene. ஓகே. அந்த பிளாக் ஆகி தொட்டில இருக்கிற அந்த ஒரு 2-3 வாரம் எனக்கு பொறுமை கிடையாது. ஓகே ஓகே. ஒரு ஃபிஷ் வாங்குறது நம்மளோட ஒரு சாட்டிஸ்பாக்சன். அது போய் கருப்பாயிட்டு அது மோல்டிங் ப்ராசஸ், நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஓகே. பட் அந்த டைம் வந்து எதுக்கு அதுக்காக நம்ம வேஸ்ட் பண்ணோம்? அது புது டேங்க்ல வந்தா கலர் பேக் டு நார்மல் வர டைம் எடுத்துக்குமா? இல்ல, நம்மளுக்கு இந்த ஃபிஷ் ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டா நம்ம ஒரு 4-5 ரீசன் சொல்லலாம். ஜிபி ஏன் பிடிக்கலன்னு கேட்டா எனக்கு தெரியல. ஸ்டார்டிங்ல இருந்து எங்களுக்கு ஜிபி கிடையாது. பெருசா ரீசன் கிடையாது, பட் பிடிக்கல. பெருசா பிடிக்கல, வச்சுக்கணும்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. ஓகே ஓகே. அண்ட் நம்ம கிட்ட வந்து மோல்ட் ஆகி அது கலர் சேஞ்ச் ஆகி எனக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா தட் பிகம்ஸ் the next thing. அதனால ஜிபி லைனேஜஸ் நான் எடுக்கிறது இல்ல. சரி 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 சரி. ரைட் ப்ரோ. அப்புறம் அந்த இந்தியன் பிரீட் நீங்க எடுக்க போறோம்னு ஒண்ணு காமிச்சிருந்தீங்க பாத்தீங்களா? அதுல ஃபிளாஷ் போட்டு இருக்காங்க. பாடி கலர்ஸ் எனக்கு பெருசா தெரியல. எந்த மாதிரி கலரேஷன் ப்ரெடிக்ட் பண்ணலாம், எதிர்பார்க்கலாம்? அது லைட் எல்லோ டோன் ப்ரெடிக்ட் பண்ணலாம். எல்லோ டோன்ல வருது. பேர்ல்ஸ் வந்து ஒயிட் தான். ஒயிட் பேர்ல்ஸ் தான். சரி ரைட். பட் இப்ப குட்டிலேயே வந்து அதுக்கு பேர்ல்ஸ் அதிகமா இருக்கு. வளர வளர மர்ஜ் ஆறாதா? நான் 2 இன்ச்சுக்கும் குறைவா தான் அது இருக்கு. சைஸ் 2 இன்ச் இருக்கும். ஆமா, மேக்ஸிமம் 2 இன்ச் இருக்கும். சோ வளர வளர பேர்ல்ஸ் மர்ஜ் ஆகாதா? ஏன்னா இந்த அளவுக்கு டென்ஸா இருக்கு. டென்ஸா இருக்கிறது வேற. அது ரொம்ப எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. என்ன வேர்ட்ஸ் விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சிருக்கும். இல்ல எனக்கு இப்போ பேர்ல்ஸ் என்ஹான்ஸ் பண்றது 2 விஷயம். ஒண்ணு வந்து ஃபீட். ரொம்ப ஸ்பைரலா இருக்க ஃபீட் டெய்லி பேசிஸ்ல கொடுத்தா பேர்ல் மர்ஜ் ஆகாத, கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்க பேர்ல்ஸும் ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே ஓகே. இன்னொன்னு ஜெனடிக். இப்போ இந்த ஃபிஷ்ஷோட பேர்லிங்ஸ் இப்ப ஹெட்ல ஃபியூஸ் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஆகாது. ஓகே ஓகே ஓகே. இது வந்து ப்ராப்பர் மில்க் ஒயிட் பேர்ல்ஸ். திக்கா எப்படி சொல்றீங்க? கண்டிப்பா ஆகாது. கண்டிப்பா ஆகாது. ஏன்னா பேர்லிங்ஸோட திக்னஸ் அவ்வளோ இருக்கு. ஓகே. அந்த இன்டென்சிட்டி ஆஃப் pearlings is very much. இது pearl break தான் ஆகும். ஓகே. pearl fuse ஆகாது. 100%. இது நம்ம பார்த்தா சொல்லிடலாம். இந்த ஃபிஷ்ஷுக்கும் அந்த மாதிரி தான். இந்த ஜீன் வந்து எவ்வளவு கிட்ட இருந்தாலுமே இது இன்ட்ரிகேட்டா தான் இருக்கும். இட் வில் நாட் ஃபியூஸ். ஆனா இப்படி இருக்கிற ஃபிஷ்ஷுக்கு நம்ம டெய்லி போய் ஸ்பைரல் என்ஹான்ஸ்டு ஃபீட் கொடுத்தோம்னா ஆகுமான்னு கேட்டா சான்சஸ் ஆர் ஹை. ஓகே. இப்ப ஸ்பைரல்னா பேர்ல்ஸ்க்கு என்னன்னு
உதவுமா? ஸ்பைருலினா கண்டிப்பா இட் என்ஹான்சஸ் தி pearl a bit. ஓகே. ஆனா அதுவே நம்ம டெய்லி பேசிஸ்ல என்ஹான்ஸ் ஆகுதுன்னு கொடுத்தா இட் ஓவர் என்ஹான்சஸ் தி ஃபிஷ். அதேதான் அக்சஸ் ஆனதுமே கலர் இல்ல இந்த pearls கம்மியா இருக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் கொடுக்கலாம்ல? அதான் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும், அதுவே ஃபுல்லா மாத்திரும் அப்படிலாம் நான் சொல்லல, பட் கொடுக்கலாம்ல? டிஃபரன்சஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகே, இருக்கும் கண்டிப்பா. என்ன என்ஹான்சஸ் நீங்க கொடுத்தாலுமே குவாலிட்டியா ஆர்கானிக்கா கொடுத்தா அதுக்கு ஏத்த ரிசல்ட் இருக்கணும். ஓகே. இப்ப நீங்க ஸ்பைரல்னா ஃபுட் கொடுக்கணும்னா நீங்க எங்க அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டீங்களா? மாட்டேன். உங்க ஒரு சஜஷன் சொல்லாமேன்னு கேட்டேன். ஏன்னா ஸ்பைரல்னா இருக்குன்னு சொல்லி நிறைய ஃபுட் வருது. ஸ்பைரல்னா இருக்கா இல்ல பச்சை கலரை அடிச்சு குடுக்குறாங்களா ஒண்ணுமே தெரியும். ஸ்பைரல்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெல்லட்ல இருக்குன்னா அதோட பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு யாருமே டிஸ்க்ளோஸ் பண்றது இல்ல. ஸ்பைரல்னா என்ன சோர்சிங்ல இருந்து வருதுன்னு யாரும் சொல்றது இல்ல. அதோட அப்சார்ப்ஷன் நம்மளுக்கு தெரியாது, பயோ அவைலபிலிட்டி நம்மளுக்கு தெரியாது. ஸ்பைரல்னா நம்மளே வாங்கி மிக்ஸ் பண்றோம், அது கூட ஒரு 2-3 என்ஹான்சர்ஸோ வைட்டமின்ஸோ நம்ம மிக்ஸ் பண்றோம்னா ஒவ்வொன்னுத்துக்கு ஒரு ஷெல்ஃப் லைஃப் இருக்கும், ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அதை நம்ம ரொம்ப நாள் ஸ்டோரும் பண்ண முடியாது. இட் இஸ் ஃபார் இமிடியேட் கன்சப்ஷன். ஓகே. சோ அப்படி இருக்கும்போது இந்த ரிஸ்க் எல்லாம் நம்ம எடுக்க கூடாது. நம்ம ப்ராப்பரா என்ன பேசிக்கா இருக்கோ அந்த மாதிரி பெல்லட்ஸ், ஒரு கொஞ்சம் லைஃப் ஃபீட், ப்ராப்பரான வாட்டர் சேஞ்ச், கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ் மட்டும் நம்ம பண்ணிட்டு போயிடலாம். சரி ப்ரோ. அப்புறம் இன்னொன்னு வந்து ஃப்ரெண்டு வந்து ஃப்ளோரான்னு ஒண்ணு வாங்கலாம், SRT தான் வாங்கினது. அப்படியே ஒரே மாதிரி மீன் 6 மாசம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கலர் மங்கி வந்து இறந்துருச்சு. திருப்பியும் வாங்கினா அதே கடையில, திருப்பியும் அதே மாதிரி தான் ஆச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா அதுக்கு வந்து எதனா ஹார்மோன் இன்ஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அது அப்படியே அந்த 6 மாசம் வளர்ச்சியும் இல்லை, கலரும் போகல, வரல, ஹம்பும் அப்படியே இருக்கு, மீன் ஆனா இறந்துருது. ஃபர்ஸ்ட் அவரோட வாட்டர் அவர் செக் பண்ணிருக்கணும். இல்ல எல்லாமே கரெக்டான கண்டிஷன். அதுக்கு முன்னாடி மீன் வளர்த்துட்டு இருந்தோம் தான். ஓகே. இப்ப ரீசெண்டா வாங்குறப்ப அப்படி ஆச்சு. சில ஃபிஷஸ் வந்து க்ரோ ஆக மாட்டேங்குது, நோ மேட்டர் வாட். அது வந்து எப்படின்னா அது எப்படின்னா ஃபீடே போடலனாலும் அந்த மீனுக்கு ஹம்ப் இறங்கவும் இறங்காது, ஏறவும் ஏறாது, என்ன பண்ணாலும் அப்படியே இருந்துச்சு. ஆனா ஒரு 6 மாசம் கழிச்சு இறந்துருது. ஹார்மோன்ஸ் இருக்கும்போது இப்போ ஒரு என்ஹான்சர்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு ஹாஃப் லைஃப் இருக்கும். ஓகே. அந்த ஹாஃப் லைஃப் போகும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சுதான் ஆகும். அது வந்து அந்த மெடிசனோட ஒர்க்கபிள் நேச்சர். அது இல்ல, அது ஹார்மோன் ஃபீடா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அவன்கிட்ட நான் ஹார்மோன் ஃபீட்னால தான் அப்படி ஆயிடுச்சு. அது ஃபீட் இல்ல, இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க, ஹார்மோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதான் எதுவா இருந்தாலும் அதுக்கு ஒரு லைஃப் ஹாஃப் லைஃப் இருக்கும். ஹாஃப் லைஃப் இருக்கிறது அதோட பீக்ல இருந்து பாதி, அந்த பாதி வரும்போது அப்ப பெர்ஃபார்மன்ஸ் பாதி ஆகணும். அந்த கம்ப்ளீட்டா பாடியை விட்டு வெளியில வர்றதுக்கு ஒரு டைம் டென்யூர் இருக்கும். 6 மாசம் இருக்கிறது அது ரொம்ப பெரிய விண்டோ. ஓகே. சோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து ஹார்மோன் கொடுத்திருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, கொடுத்திருந்தாலும் ஒரு 2 monthsல அது போயிட்டு இருக்கணும். இதுக்குதான் உங்ககிட்ட கேட்டேன். அப்ப அது கிடையாது. மைட் பி மைட் நாட் பி. அதுதான் கேரண்டியா சொல்ல முடியாது. இன்னொன்னு அந்த ஃபிஷ்ஷோட ரேட்டுக்கு இவங்க ஏன் ஹார்மோன்ஸ் இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஹார்மோன்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி தராங்க? அப்போ ஒரு 1500 ரூபாய் ஃப்ளோரான்ல கொடுக்க முடியாது. பாயிண்டே இல்லையே. அது 1500 ரூபாய் தான் மேக்ஸிமம்னா அப்ப அதுக்கு ஏன் நம்ம இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டு டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மெடிசின்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்? கொடுங்க ப்ரோ. நான் அடிச்சு சொன்னேன் இது ஹார்மோன் இருக்கணும். ஒருத்தர் அவ்வளவு அழகா வந்து நம்ம பல வீடியோ போட்டிருந்தோம், கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு, நம்ம வளர்க்கக்கூடிய அதாவது அஃபோர்டபுள் ஃப்ளோரான்ஸ்க்கு நம்ம அவ்வளோ கேர் எடுத்து அவ்வளோ மெடிசன்ஸ் என்ன ஏதுன்னு வந்து பார்த்து யூஸ் பண்ணுவோமே. இப்ப இவர் வந்து எக்ஸ்பென்சிவான மீன்ல வளர்க்குறாரு, இவர் என்ன மாதிரி மெடிசன் யூஸ் பண்றாரு, ப்ரிகாஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஒன்னு டிவார்மிங் தெரிஞ்சிருச்சு. அது எவ்வளவு நாளைக்கு ஒர்க் பண்ணுவீங்க டிவார்மிங்? Once in 2 months. ஓகே. ஸோ இப்போ அதை தாண்டி என்னென்ன மெடிசன்ஸ், உடம்பு சரியில்லைன்னா நீங்க என்னென்ன நோட் பண்ணி பார்ப்பீங்க? இந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அதுதான் அது பேசிட்டோம். அதை தாண்டி வேற என்னென்ன பேசிக்கா ஃபிஷ்ல பாப்பீங்க? ஆல்வேஸ் ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிஷ் வாங்குறதுக்கு முன்னாடி லேர்ன் பண்ணிடணும் என்னென்ன நம்ம பண்ணணும், என்னென்ன நம்ம பண்ணக்கூடாது. ஓகே. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்ம எஜுகேட் பண்ணிக்கணும். இது எஜுகேட் பண்ணாலே மெடிசனோட நீட் வந்து ரொம்ப மினிமலைஸ் ஆகும். ஓகே. ஓகே. அண்ட் மெடிசன்ஸ் இருக்கும்போது there are a lot of medicines in the market. என்னென்னமோ மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. So you have to believe which is like working, which is not working. நல்லா இருக்கிற மீனுக்கு நீங்க வாரம் வாரம் தண்ணி மாத்தி மெடிசன் ஊத்துறதே தப்பு தான். இந்த ஜெனரல் மெடிசன் சொல்லி சொல்றதுனா ரெகுலரா வாரம் வாரம் இதை போடுங்க, தண்ணி மாத்தினா போடுங்க அப்படின்னு சொல்லி ஜெனரல் மெடிசன் இருக்கு. ஓகே. ஜெனரல் மெடிசன் அது விக்கிறவங்க வேணா நல்லா இருப்பாங்க, மீன் நல்லா இருக்கா இல்லையான்னு நம்ம மீனு கிட்ட கேட்க முடியாது. தண்ணி மாத்தினாலே ஃபிஷ் ஃப்ரெஷ் நல்லா தான் இருக்கும். இது கூட கை கொடுக்கலாம், பட் கேமராவை பிடிச்சிட்டு இருக்கேன். See, like unwanted medication is a scam. Okay. Okay. I'm telling you very openly. எதுக்கு நல்லா இருக்க மீனுக்கு சும்மா மெடிசன் ஊத்தணும்?
இது ப்ரிகாஷனரினா அப்ப ஃபிஷ்ஷுக்குன்னு ஒரு இம்யூனிட்டியே கிடையாது. ஓகே இம்யூனிட்டி ஷுட் டேக் கேர்னு நிறைய பேர் பேசுறாங்க. அந்த இம்யூனிட்டி எப்போ வெளியில வரும்? கரெக்ட். டைஜஷன் ஒரு ஃபேக்டர் பத்தி நம்ம லாஸ்ட் டைம் பேசணும். அதே மாதிரி இம்யூனிட்டின்னு ஒரு ஃபிஷ்ஷுக்கு இருக்கு. எதுக்கு எஸ்ஆர்டிஎஸ்? இம்யூனிட்டி பூஸ்டர் போட்டா போதும், கலர்ன்றோம். நிறைய when you are vulnerable, ஒரு விஷயம் இப்ப நம்ம தப்பு பண்றோமான்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஒருத்தட்ட கேட்கும்போது, if that guy is a medicine practitionist and he is also a seller, you become his customer. அவ்வளவுதான். ஓகே. நான் பர்சனலா பிலீவ் பண்றேன் ஜெனரல் மெடிசனே ஸ்கேம் தான். பர்பஸ் இல்லாம யூஸ் பண்ற எல்லா மெடிசனுமே ஸ்கேம் தான். நம்ம ஜெனரல் மெடிசன் சொல்றதை விட இப்ப என்ன பர்பஸ்க்காக இவ்வளவு போடுறீங்க? இப்ப இந்த ஃபிஷ் நல்லா இருக்கு, இதுக்கு நான் ஏன் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியா ஊத்தணும்? ஓகே, தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இல்ல ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியான்றதை விட ஜெனரல் மெடிசன் இதை ரெகுலரா யூஸ் பண்ணணும்னே வருது. ஓகே, அதாச்சும் இந்த டிசீஸ் வந்தா யூஸ் பண்ணலான்ற மெடிசன் இருக்கு. அந்த ஜெனரல் மெடிசன்ல என்ன இருக்குன்னே தெரியல. அதோட பர்பஸ் என்னன்னு கேக்குறேன், அதோட காம்போசிஷன் என்னன்னு கேக்குறேன். நல்ல கேள்வி. அதை யூஸ் பண்றவங்கள தான் நீங்க கேட்கணும். நானா யூஸ் பண்ணல. அந்த மெடிசனோட காம்போசிஷன் ஒன்னு இருக்கும். இப்ப நீங்க ஒரு நார்மலா ஒரு காம்ப்ளான் டப்பாவோ ஒரு ஹார்லிக்ஸ் டப்பாவோ எடுத்து திருப்பி பார்த்தா அது பின்னாடி நியூட்ரிஷன் ஃபேக்ட், அது உள்ள இருக்க காம்போசிஷன் இருக்கு. இப்ப ஜெனரல் மெடிசன் இருக்கும்போது அதோட காம்போசிஷன் என்ன, என்ன கொடுக்குறீங்க உங்க ஃபிஷ்? இல்ல அது மார்க்கெட்ல எங்கேயுமே ரிவீல் பண்ண மாட்டாங்களா மெடிசன்ஸ்ல என்ன இருக்குன்னு? மெடிசின்ஸ்ல ரிவீல் பண்றதை விட இப்ப நீங்க அந்த பெல்லெட்ல லாஸ்ட் டைம் என்கிட்ட ஒண்ணு கேட்டீங்க. பெல்லெட் இப்போ திஸ் இஸ் அ ஃபார்ம் மேட் பெல்லெட் அண்ட் திஸ் இஸ் அ கமர்ஷியல் பெல்லெட், மேனுஃபேக்சர் பெல்லெட். மேனுஃபேக்சர் பெல்லெட்ல எல்லாமே டிஸ்க்ளோஸ் பண்றாங்க, ஆனா அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ என்ன ஃபார்ம்னு போட மாட்டாங்க. சோ திஸ் இஸ் அக்செப்டபிள். அதுலயே ஒரு பேட்டன்டட் இன்கிரிடியன்ட் வாங்கி வச்சிருந்தாங்க. பேட்டன்டட்னா அது அவங்களோட இன்கிரிடியன்ட், அந்த ஃபார்ம் நீங்க யூஸ் பண்ணா நீங்க அவங்க கிட்ட தான் வாங்கணும். அந்த மாதிரி எந்த மெடிசன்லயாவது போட்டு கொடுத்தா அது நல்ல மெடிசன், நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. நான் பர்சனலா பிலீவ் பண்ற ஒரு பிராண்ட் ஏபிஐ. எல்லா ஃபிஷஸ்க்குமே ஏபிஐ மெடிசன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன். இந்தியன் பிராண்ட்ஸ்ல ஒரு 2 பிராண்ட் நல்லா இருக்கு. ஏபிஐ மெடிசன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும்ல? இல்ல கேக்குறேன் நானு. கண்டிப்பா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும், பட் இட்ஸ் வர்க்கிங் ஃபார் மீ. ஓகே ஓகே. இப்போ இந்தியன் பிராண்ட்ல நம்ம இப்போ பர்சனலா இந்த 2-3 மெடிசனை சொன்னோம்னா இட் இஸ் டைரக்டிங் டுவர்ட்ஸ் சம்படி. இல்ல உங்களுக்கு ஏபிஐ ஒர்க் ஆகுது, அதுக்கு ஒர்க் ஆகுது. நான் இந்தியன் பிராண்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணனும்னு உங்ககிட்ட சொல்றேன். யாராவது கமெண்ட்ல கேட்டா நீங்க சொல்லுங்க. ஓகே, என்கிட்ட சொல்லுங்க, என்னைய மாட்டி விட்டீங்க. சரி ப்ரோ, நிறைய விஷயம் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பட் முதல் டைம் டிஸ்கஸ் பண்ணதோட இப்ப கம்மியா தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், ஏன்னா அப்பயே எல்லாமே வந்து பேசிட்டோம். ஸோ என்னோட ஒரு ரெக்வஸ்ட் பாக்குறவங்க கிட்ட என்னன்னா, இன்னும் என்னென்ன வந்து உங்ககிட்ட கேட்கலான்றது தான். ஏன்னா அடுத்த செஷன் இப்ப 4 மீன் இருக்குங்களா, 8 மீனா மாறினப்ப திருப்பி வருவேன், இல்ல அடுத்து புதுசா ஃபிஷ் வரப்ப வருவேன். ஸோ உங்ககிட்ட என்னென்ன கொஸ்டின் பண்ணலான்றது கீழே கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல போட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எனக்கே ஈஸியா இருக்கும். ஆக்சுவலா வந்து நம்ம எல்லாமே வந்து லாஸ்டாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். என்ன புதுசா இன்னும் கொடுக்கறதுன்றது நிறைய இருக்கு, பட் இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் என்ன சொல்லலான்றது தெரியல. ஸோ வச்சிருக்கோங்க, மீன் வச்சிருக்கவங்க அவங்களுக்கு இருக்கிற டவுட் சொன்னாங்கன்னா நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். என்னோட ஃபேவரட் மாறிடுச்சு, ஆனா டான்ல இருந்து இல்ல, அதனாலதான் அதை உள்ள எடுத்து வச்சிருக்கேன். ஓகே ஓகே. நான் எதிர்பார்க்கறது ஃபியூச்சர்ல இங்க இருக்கக்கூடியது அதான் இருக்கும். மேக்னெட்டோ 99% அந்த ஃபிஷ் இங்க வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பரவாயில்ல, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. ஏன்னா வந்து இந்த ரூம்ல எல்லாமே டபுள் டேங்கா பண்ண போறேன். சரி பிரதர், மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். கண்டிப்பா பாப்போம்.